நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்பவர்கள் ரயிலில் பயணம் செய்வதை விரும்புவர். முன்பதிவு செய்த பெட்டியில் பயணம் செய்யும் பயணியருக்காக தனி இருக்கை ஒதுக்கப்பட்டு நிம்மதியாக பயணம் மேற்கொள்ளலாம். எக்ஸ்பிரஸ், சூப்பர் ஃபாஸ்ட் என எந்த ரயிலாக இருந்தாலும் 120 நாட்களுக்கு முன்பு முன்பதிவு செய்யலாம் என்ற முறையை மாற்றி 60 நாட்களுக்கு முன்பு மட்டுமே ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் என்று ரயில்வே துறை ஏற்கனவே அறிவித்து அந்த நடைமுறை அமலில் உள்ளது. தட்கல் மூலம் கடைசி நேரத்தில், அதாவது பயணிக்கும் தேதிக்கு ஒரு நாள் முன்னதாக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஏசி வகுப்புகளுக்கான தட்கல் முன்பதிவு காலை 10 மணிக்கும், ஸ்லீப்பர் வகுப்பு தட்கல் முன்பதிவு காலை 11 மணிக்கும் தொடங்குகிறது. இந்நிலையில் டிக்கெட் முன்பதிவு விதிகளில் முக்கிய 3 மாற்றங்களை செய்து இந்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டு அதனை உடனடியாக அமல்படுத்தியுள்ளது. அதன்படி ஒரு பயனர் ஐடியில் ஒரு நாளைக்கு 2 தட்கல் டிக்கெட்டுகளை மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும். மொபைலிலோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ ரயில் டிக்கெட் புக் செய்பவர்கள் இனி ஓடிபியை பயன்படுத்தியே புக் செய்ய முடியும். ஒரே ஐடியில் பல டிக்கெட்டுகளை புக் செய்வதை தடுக்கும் விதமாக இந்த புதிய நடைமுறை அறிமுகம் ஆகியுள்ளது. காத்திருப்பு பட்டியலில் உள்ள டிக்கெட்டுகளுக்கு முழு பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும், புறப்படுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பாக டிக்கெட்டை ரத்து செய்தால் 75% பணம் திரும்ப கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் 50% பணம் திரும்ப கிடைக்கும். அதே நேரத்தில் ரயில் புறப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் எந்த தொகையும் திரும்ப கிடைக்காது என ரயில்வே துறை அறிவித்துள்ளது. இந்த முக்கிய மாற்றங்கள் மே 1 முதல் அமலுக்கு வந்துள்ளன. இதற்கு ரயில் பயணிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். குறைந்த கட்டணம் என்கிற காரணத்தினால் ஏழை மக்கள் ரயில்களை தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றனர். ரயில்வேயின் இந்த அறிவிப்பால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே இந்த அறிவிப்பை ரயில்வே துறை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. வெயிட்டிங் டிக்கெட் வைத்திருப்போர் பொது பெட்டிகளில் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்றும், முன்பதிவு பெட்டிகளில் பயணிக்க முடியாது என்றும், இதனை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் ரயில்வே துறை உத்தரவிட்டுள்ளது. ரயில்களில் போதுமான அளவிற்கு முன்பதிவு பெட்டிகளை அதிகரித்து கொடுக்காமல் டிக்கெட்டை முன்பதிவு செய்து காத்திருக்கும் பொழுது எப்படி முன்பதிவு செய்யாத பெட்டிகளில் பயணிக்க முடியும் என்று கேள்வி எழுப்புகின்றனர் ரயில் பயணிகள். நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: கண்ணன் டிக்கெட் ஏஜென்சி, 15 முதல் தளம், ஜோதி நகர், நூத்தஞ்சேரி மெயின் ரோடு, மாடம்பாக்கம், சென்னை 6126. தொலைபேசி எண் 9840122385.